பரிதவித்து கொல்லப்பட்டதை சொல்லுகின்ற ஒரு காவல்துறை அதிகாரி சிரித்துக் கொண்டிருக்கிறார், ஒரு அமைச்சர் சிரித்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் என்ன உணர்வோடு இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. குழந்தை இறந்தது குறித்து கேள்வி எழுப்பினால் போலீஸ் அதிகாரி மற்றும் அமைச்சர் சிரிப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆவேசமாக குற்றம் சாட்டியுள்ளார். அமைப்பாக அது இருக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள். ஆக இதையெல்லாம் முதலமைச்சர் தனி கவனம் செலுத்த வேண்டும். இன்னொன்று, முதலமைச்சர் சொல்லும்பொழுது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருப்போம். எல்லா முதலமைச்சரும் இதையே சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாக்களித்த பெரும்பான்மை மக்களின் அந்த ஆதங்கங்களை யார் தீர்ப்பது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இன்னைக்கு புதிய அமைச்சர்கள் எல்லாத்திற்கும் மேலாக ஒரு பெண் பரிதவித்து கொல்லப்பட்டதை சொல்லுகின்ற ஒரு காவல்துறை அதிகாரி சிரித்துக் கொண்டிருக்கிறார், ஒரு அமைச்சர் சிரித்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் என்ன உணர்வோடு இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் அரசாங்கம், புதிய அரசாங்கம் இன்னும் அதிக விழிப்புணர்வோடு, அதிக எச்சரிக்கை உணர்வோடு, மக்களுக்கு அதிக பாதுகாப்பு உணர்வோடு இந்த அரசாங்கம் நடைபெற வேண்டும். என் மாணிக் தாக்கூருக்கு எனது வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு பதவி ஆசை, அதனால உடனே நீங்க ஓடி போய் ஒட்டிக்கிட்டீங்க பதவியில என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். பின்வாசல் வழியாக நீங்க காங்கிரஸ் தனியா நின்று நீங்க அமைச்சர் ஆவதற்கு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. நீங்க திமுக தோல்ல ஏறி, மற்ற கட்சியோட தோல்ல ஏறி நீங்க வெற்றி பெற்று விட்டு இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சு பதவிக்கு வர பாஜக முயற்சி செய்தது என்று சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உங்களுக்கு ஆசைனா போயிட்டு போங்க. நான் எதை இன்னும் தீவிரமாக கண்டிக்கிறேன் என்றால், இன்று இந்த ஆட்சியை பற்றி பேசும் மாணிக் தாக்கூர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.